ஒரு கதை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஆட்டிடியூட் ரொம்ப அதிகமாக இருக்கே. இப்படி நீ கோப்பட்ட ரொம்ப அழகாக இருக்கடா. அமைதியாரு சாட்டை போட்டு கொடுத்துருவேன். ஆக்சுவலி காலேஜ் முடிஞ்சு 3 வருஷம் ஆச்சு, இன்னும் சில்லறமாக சாட்டை கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லிட்டுக்க. எதுக்கு என்ன பார்க்கணும் சொன்னேன்? அதான் சொல்கிறல கதையை சொல்லிட்டு போகலாம் வந்தேன்னு. ஒன்று மாதிரி லாஸ்ட் பெஞ்சுக்கெலாம் என்ன கதை? கேம்பஸில் செலக்ட் ஆகலை, சவர்மா கடை போட்டு டீ கடை போட்டு பெரிய ஆளானேன், இல்லை ஏதோ யூடியூப்பில் வீடியோஸ் பண்ணி பெரிய செலிப்ரிட்டி ஆகிட்டேன். அதான் ஐயோ எப்படிடா அப்படியே சொல்கிற? ஒன்று பற்றி ஒன்று சொல்லவா? நீ கேம்பஸில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிற பள்ளியில் காலேஜ் மேலேயும் கம்பெனி மேலேயும் போட்டுட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கப்போ உனக்குனே லாக்டவுன் போட்டாங்க. அப்போ ஏதோ வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதில் ஒரு வீடியோ கிரிஞ்சாகி டெண்ட் ஆச்சு. இப்போ என்கிட்ட நீ செலிபிரிட்டின்னு என் ஆட்டிடியூட் கார்டு வந்திருக்க. அதானே அதே பிளேஸ்மெண்ட்டில் அந்த சாரு இந்த நம்ம சொம்படிச்சு வந்த முதல் கம்பெனிலே பிளேஸ் ஆகி 3 வருஷமாக ஒரே கம்பெனியில் குப்பை கொட்டிகிட்டு இருக்க. ஏன் இன்னொரு இன்டர்வியூ பார்த்து பயம்? அதானே நீ. பரவாயில்ல, லாஸ்ட் பெஞ்சிற்கு அறிவு இருக்க. எப்படி பார்த்தாலும் லாஸ்ட் பெஞ்சு ஃபஸ்ட் பெஞ்சு ஒன்று தான்டா. ஒரே கிளாஸில் இருக்கு, நான் லாஸ்ட் பெஞ்ச் ஃபஸ்ட் பெஞ்ச் ஒன்று ஆகிடுமா? லாஸ்ட் பெஞ்சுக்காரர் இருக்குமே தானே ஃபஸ்ட் பெஞ்சே கெத்து. அது சரி, நீ சாதாரண லாஸ்ட் பெஞ்சா? யூடியூப்பில் வருஷத்துக்கு 5 லட்சம் ரெவன்யூ வாங்குற செலிபிரிட்டி தானே நீ? நீ மட்டும் என்ன சாதாரண ஃபர்ஸ்ட் பெஞ்சா? வருஷத்துக்கு 4 லட்சம் பேக்கேஜ் வாங்குற ஐடி காய் தானே நீ. 7 லட்சம். 7 லட்சமா? 2 இயர்ஸில் அவ்வளோ ப்ரொமோட் ஆகிட்டியா? சரிப்பா ஒத்துக்கிறேன், நீ தான் லீடி. 5 லட்சம் 7 லட்சம் கன்வின்ஸா? ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச், நான் போர்டில் டாப்பு, நீ பாட்டம். ஓகேடா ஒத்துக்கிறேன், நீ தான் டாப்பு நான் தான் பாட்டம். ஆனால் நீ டாப்பில் இருக்கிறது ஒரு வகையில் காரணம் பாட்டம் இருக்க லாஸ்ட் பெஞ்ச் தான். எங்கள் கதை கேளு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், டக் அண்ட் டிப்ரெஷனாக இருக்கும்.